தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி இன்று விரிவாக ஆலோசனை நடத்துகிறார். புதுச்சேரியில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து நேற்றும் இன்றும் ஆலோசனை நடத்திய அவர் இன்று மாலை சென்னை வருகிறார். கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் நடமாடும் தேர்தல் பிரச்சார வாகனத்தை நசீம் ஜைதி மற்றும் அதிகாரிகள் பார்வையிடுகின்றனர். இதையடுத்து பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நசீம் ஜைதி ஆலோசனை மேற்கொள்கிறார். இதன்பின் தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயரதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து நசீம் ஜைதி ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளார். நாளை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளிடம் தேர்தல் தொடர்பாக நசீம் ஜைதி விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சியினர், தலைமை செயலாளர், காவல்துறை உயரதிகாரிகள், மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்றார். We are not fully satisfied with preventive actions. There is a need for more preventive action so that campaigning is peaceful and equal or level playing field is available to all political parties and candidates. We have directed that model code of conduct has to be enforced very, very strictly and uniformly.